மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே ஏவம் பூதமனோஜதானவசுதாம் நிஷ்யந்த சந்தோகனோ தொத்ரோபமோ பரசித்ரசாயனமயோ சேதோஹரம் ஷுண்வதம் சத்ய பிரேரயதே மதியோ மதயதே ரோமஞ்சயத்யங்ககம் व्यासिन् सत्यभिसीतबाष्पविसरैः ஆனந்தமூர்ச்சோத்பவைகே. நாராயணியத்தினுடைய 2ஆம் தசகத்தினுடைய 6ஆம் ஸ்லோகத்துல பக்தி பாவமானது அவனுடைய பெருமைகளை தியானம் பண்றதாலும் அதை கேட்பதாலும் நமக்கு ஏற்படுறதுன்னு ஆரம்பிச்ச இந்த ஒரு வைபவத்தை நாம் சென்னை பெரம்பூருக்கு அடுத்துள்ள பெரவலூருக்கும் அகரத்திற்கும் இடையே அமைந்துள்ள அகரத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பக்கத்தில் உள்ள அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் கிட்டத்தட்ட அனைத்து சன்னதிகளையும் தரிசனம் செய்து கொண்டு இப்போது உற்சவமூர்த்தியான சுவாமி அழகான புல்லாங்குழலை கையில் வைத்துக் கொண்டு வேணுகோபாலனாக ஸ்ரீதேவி ஒரு புறமும் பூதேவி ஒரு புறமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக காட்சியளிக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். உற்சவமூர்த்திக்கே இங்க சுந்தரராஜன் தான் பேரு. சுந்தரராஜன் உடனே நமக்கு ஞாபகம் வரும் அழகர் கோயில். அங்க இருக்கக்கூடிய பகவானுக்கு அழகன்னே பேர். அவனும் சுந்தரராஜன். மதுரைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய உத்தமமான ஒரு திவ்ய கஷேத்திரம். ஆண்டாள் நாச்சியாரும் பாஷ்யக்காரர் முதலிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் அந்த சுந்தரராஜனிடத்தில் ஈடுபட்டு இருந்தார். அங்கும் பல அழகான திருக்கோலங்கள். அதே போன்று அவனை ஞாபகப்படுத்துவதாக இந்த சுந்தரராஜ பெருமாள் அழகான ஒரு வேணுகோபாலனாக செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றியவற்றுள் எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதென்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்று என்று உபதேச ரத்னமாலையில ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்தபடி உத்தமமான அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு பெருமையோடு ஒரு திருக்கைகளிலே லாவகமாக அந்த ஒரு புல்லாங்குழலை தாங்கிக் கொண்டு காலை மடக்கிக் கொண்டு உபய நாச்சிமாரோடு அழகான ஊஞ்சலாடக்கூடிய ஒரு திவ்ய தரிசனம். அது மட்டுமல்லாமல் இந்த திவ்யமான வேணுகோபாலனுடைய இந்த அழகான அலங்காரத்திலே திரண்டெழு தழை மழிவுகள் வண்ணன் செங்கமலர் சூழ் வண்டினம் போலவே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தால் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்ந்து மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இருண்டு பாடும் துலுங்கா புடை பெயராய் எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே என்ற ஆழ்வாருடைய அனுபவம் தான் இந்த சுந்தரராஜ பெருமானிடத்திலே நமக்கு தோன்றுகின்றது. அவ்வாறு அழகு படைத்த இந்த பகவான் பலவிதமான ஒரு திருக்கோலங்களிலே காளிங்க ரத்தனத்தோடும் வேணுகோபாலனான கிரம்பை மயக்கக்கூடிய திருக்கோலத்தோடும் சர்வ அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய பகவான் நின்ற திருக்கோலத்தோடு சங்கு சக்கராதிகளோடும் அபய கஸ்தத்தோடும் ஊஞ்சலிலே உபயநாச்சிமாரோடு அழகாக காட்சியளிக்கக்கூடிய வைபவமான இந்த உற்சவமூர்த்தியினுடைய பல திவ்ய தரிசனங்களை நாம் தரிசித்துக் கொண்டே நாராயண பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய அழகை நாம் பார்த்தோமே. ஆனால் சத்ய பிரேரயதே மதியோ மதியதே ரோமாஞ்சயத்யங்ககம். குருவாயூரப்பா, பக்தியினுடைய முதல் படி உன்னுடைய திவ்ய தரிசனத்தால் இது போன்ற திருக்கோயில்களிலே கண்ணனான உன்னை பல வடிவங்களிலே பல அலங்காரங்களிலே திவ்யாலங்கார பூஷிதனாக உன்னை தரிசிக்கும் போது எங்களுக்கு ஆனந்த பாஷ்பமானது ஏற்பட்டு
அந்த நினைவோடு நாங்கள் நிற்கும் போது உன்னுடைய வைபவங்கள், உன்னுடைய பெருமைகள், உன்னுடைய குணானுபவங்கள் பல பேர் கூற நாங்கள் அதை கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த கேள்வி ஞானத்திலே எங்களுடைய பக்தியானது தொடங்குகின்றது. ஸ்ரவணம் என்ற உத்தமமான அந்த பக்தியை நாங்கள் ஸ்ருண்வதாம், அதை நாங்கள் கேட்க ஆரம்பித்தால் சத்திய பிரேரயத்தே மதிம் மத, எங்களுடைய புத்தியானது மதியானது வேறு எங்கும் செல்வதில்லை என்று ஆரம்பித்தவர் இதுபோன்று கேட்டு பக்தியிலே ஈடுபட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்ப அதற்கு நாம் விடை காண்கிறோம். ஏன் இல்லை? பிரகலாதன் கர்ப்பத்திலேயே பகவானுடைய திவ்ய கதைகளை கேட்டு வளர்ந்து அவன் நல்ல சூழ்நிலையிலே அவனை மறக்காமல் இருந்த பக்திமான். சுகபிரம்ம மகரிஷி நல்ல விஷயங்களை பரீட்சித்து மகாராஜாவை பாகவத புராணமாக 7 நாட்கள் கங்கை கரையிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு அவர் சொல்ல சொல்ல அதை கேட்ட பரீட்சித்து மகாராஜா அந்த ஸ்லோகங்கள் காதிலே விழுந்த தன்மையால் மதிம் மதியதே ரோமாஞ்சேயத்யங்ககம், ஆனந்த புலகாங்கிதத்தை அடைந்து நான் கங்கையில் தான் குளித்துக் கொண்டிருக்கின்றேனா அல்லது கிருஷ்ண சாகரத்திலே நான் நினைந்து கொண்டிருக்கின்றேனா, 7 நாட்கள் எனக்கு சென்றதே தெரியவில்லையே என்று பாகவதத்தினுடைய பூர்த்தியிலே அதை முடிக்கும் போது அழகாக இந்த பரீட்சித்தானவன் கூறினானாம், இத்துணை நாள் நான் கேட்டது கண்ணனுடைய கதையாக இருக்கலாம், ஆனால் சுகபிரம்ம மகரிஷே ததைவரம் யம் ருச்சிரம் நவம் நவம் ததைவ கல்வல் மனசோ மகோத்சவம் ததைவ சோகர்ணவ சோஷணம் உத்தம ஸ்லோக யசோனுகீயதே சிதஜ்ஞகா. பரீட்சித்தனுடைய ஒரு பாவம், நான் கேட்க 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 எனக்கு பக்தியானது அதிகமாக மேலிட்டது. அப்போது கேட்ட விஷயங்களையே நாம் கேட்டுக்கொள்கின்றோமே என்று குருவாயூரப்பா எங்களுக்கு அலுப்பதே கிடையாது. ஏனென்றால் கேட்பது உன்னுடைய பக்தி பிரவாகமான குணங்கள். ததைவரம் எம் ருச்சிரம் நவம் நவம், ருச்சிக்கக்கூடிய நவம் நவம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு புதியது என்று அர்த்தம். அப்போது நாங்கள் கேட்க கேட்க எங்களுடைய மனசிலே நாங்கள் ஒரு உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்ன உற்சவம்? சத்திய பிரேரயத்தே மதிம் மதியதே என்ற பட்டத்திரியனுடைய வாக்கியம் பாகவத சாரமாக நாராயணியம் அமைந்திருப்பதால் பாகவதத்தோடு ஒத்து போகின்றது. மனசோ மகோத்சவம், எங்களுடைய மனதிலே கேள்வியை கேட்டு கேட்டு குருவாயூரப்பனை உன்னை அமர்த்தி இங்கே ஊஞ்சலிலே நாங்கள் சுந்தரராஜ பெருமானை தரிசித்தது போல மனமாகிய எங்களுடைய ஊஞ்சலிலே நீ வந்து அமர்ந்து கொள்கின்றாய். மனத்திலே உங்களுக்கு நாங்கள் தினமுமே ஊஞ்சல் உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ததைவ கல்பன் மனசா மகோத்சவம் ததைவ சோகர் நவ சோஷனம். அந்த பக்தி பாவமானது எங்களுக்கு ஏற்படுவதால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோகமானது கலைந்து விடுகின்றது. மனதிலே காண முடியாத, இனம் புரியாத ஒரு அழகான அமைதியானது எங்களுக்கு ஏற்படுகின்றது என்று அந்த கேள்வியினுடைய பெருமையை பாகவதத்திலே வர்ணித்தவன் பரீட்சித்து. அது மட்டுமா, ஆழ்வார்களுடைய பரம்பரையிலே மகாராஜாவாக இருந்தவர் குலசேகர ஆழ்வார். அவருக்கு எந்த விதமான செல்வமும் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளியவர் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று, தினமுமே யாராவது ஒரு பெரியவரை தன்னுடைய அரண்மனையிலே அழைத்து வந்து ராமனுடைய பெருமைகளை, ராம காவியத்தினுடைய கதைகளை கேட்க வேண்டுமாம். அவ்வாறு அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே அவரை அழைக்கும் போது ஆழ்வாரை அழைக்கவில்லை, கேட்டே கிடத்தியோ என்ற வார்த்தையை அவருக்காக பிரயோகம் செய்தாளாம். கேட்டே கிடந்தவர் குலசேகர ஆழ்வார். ஒவ்வொரு நாளும் ராமாயணத்தை ஒருவர் சொல்வதற்கு வரவில்லை என்றால் அரசாங்க வேலையிலே அவருக்கு சிந்தனையே ஓடாதாம். அது மட்டுமல்ல, பகவான் அரங்கன் பேரில் இருக்கக்கூடிய ஆசையினால் அவனை தரிசிக்க வேண்டும் என்று தினமுமே ஸ்ரீரங்கத்திற்கு கிளம்புவார். அப்போது அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள், இவர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றால் திரும்புவதற்கு நாளாகுமே, அதனால் இவரை இங்கேயே இருக்க வைக்க வேண்டும், அதுவரைக்கும் அரசாங்க வேலைகளை யார் கவனிப்பது என்று யாராவது ராமாயணம் சொல்லக்கூடிய ஒருவரை அழைத்துக் கொண்டு வந்து விடுவார்களாம். அப்போது அவர், ராமாயணம் எனக்கு முக்கியம், கேள்வியை தவிர பகவானுடைய தரிசனம் எனக்கு தேவையில்லை, எனக்கு கேட்பதாலேயே எனக்கு மனதிலே அமிர்த தாரையானது ஊறுகின்றது, பகவான் ராமனை என்னுடைய மனதாகிய ஊஞ்சலிலே அமர வைக்கக்கூடிய ஒரு பெருமையானது எனக்கு ஏற்படுகின்றது என்று குலசேகர ஆழ்வார் ராமனுடைய பெருமைகளை கேட்டே இருந்தாராம். அது மட்டுமல்ல, ஒருவர் ராமாயணத்தை சொல்லும் போது ஒரு பக்கம் 14,000 ராட்சசர்கள்,
மற்றொரு பக்கம் ராமச்சந்திரமூர்த்தி தனியாக எவ்வாறு இவன் 14,000 ராட்சசர்கள் கரண், தூஷன், திசரசு இவர்களை அழிப்பானோ என்று ஸ்லோகத்தை சொல்லும் போது கேட்ட குலசேகர மகாராஜா எழுந்தார். அந்த ஒரு பக்தி பாவம் கேள்வியினால் ஏற்பட்டது. நான் ஒருவன் இருக்கும் போது ராமன் எதற்காக கவலைப்பட வேண்டும்? சேனாதிபதிகளே, மந்திரிகளே, இப்போதே படையை திரட்டிக் கொள்ளுங்கள், நாம் தண்டகாரண்யம் செல்வோம். அந்த கரதூஷ்டாதிகள் என்ன நினைத்தார்கள்? ராமனுக்கு ஒரு குலசேகரன் இருக்கிறான், அவனுடைய படை இருக்கின்றது, இப்போதே நாம் அவனை அழித்து விட்டு வருவோம் என்று வீராவேசமாக கிளம்பக்கூடிய அளவுக்கு பக்தி பாவத்தோடு சத்திய பிரேரயத்தே மதிம் மதயத்தே அவர் கேட்டார். அந்த சொற்பொழிவாளர் கெட்டிக்காரர் உடனே மகாராஜா அவனுடைய நிலைமையை புரிந்து கொண்டு, மகாராஜா நீங்கள் கவலையே பட வேண்டாம், கரதர கரதரு கண்டன சண்டபவன திசப்த ரக்ஷசகஸ்ட நலவன விலோலன மகாகலபா, ஒரு நொடிப்பொழுதில் ஒரு பானத்தில் ராமன் அவர்களை அழித்து விட்டான், நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று கதையை முடித்தவுடன் தான் அமைதியாக மனசிலே நல்ல சிந்தனையோடு அந்த ஆழ்வார் அமர்ந்து கொண்டார். அப்போது என்ன பக்தி பாவமானது ஏற்பட்டிருக்க வேண்டும்? ராமனை தரிசிக்கவில்லை, ஸ்ரீரங்கம் செல்லவில்லை, அவனுடைய கதைகளை உட்கார்ந்து கேட்ட மாத்திரத்திலேயே சத்திய பிரேரயத்தே மதிம் மதயத்தே ரோமஞ்சயத்யங்கம் ஆவேசப்படக்கூடிய அளவிற்கு பரீட்சித்தும் கேட்டான், குலசேகரரும் கேட்டார். இப்படி அடுக்கிக் கொண்டே போனால் பகவானுடைய சிந்தனைகளால் கேள்வி ஞானத்தில் குருவாயிரப்பா யார்தான் வளரவில்லை? அப்படிப்பட்ட பெருமையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய கீர்த்தி இருக்கின்றதே. அழகாக திருவாய்மொழியிலே ஆழ்வார் பட்டத்திரியனுடைய ஸ்லோகத்தை பிரதிபலிக்கக்கூடிய அழகு, அழுவல் தொழுவல் ஆடி காண்பல் செவிகளார நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே காலப்பந்தேன் உரைப்பதுள்ளற்று புவியின் மேல் பொருளடும் சக்கரத்துன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனதாவியே. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பகவானே, உன்னுடைய கதையை யாராவது சொல்லணும், நாங்க உட்கார்ந்து கேட்டு இருக்கணும், அது போற எங்களுக்கு. அப்படி கேட்டுட்டாலே எங்களுக்கு உன்னிடத்துல பக்தியானது தானாகவே ஏற்படும். செவிகளாலார நின் கீர்த்தி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்தேன் ஆழ்வார். அழகான தமிழ் பதம். செவிக்கு எனக்கு நாக்கு வந்துருத்து, நாக்காலத்தான் ருசிக்க முடியும், செவியால கூட ருசிக்கிறேன், செவியில் நாவின் சுவை கொண்டேன். அது மாத்திரம் இல்ல, அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் தழுவல் வினையால் தக்கல் நோடி நாடி திருப்பன் ஆடி ஆடியகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழும் வானுதலே. இந்த பாசுரம் இருக்கே, ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி, உன்னுடைய திவ்ய சரித்திரங்களை எல்லாம் கேட்டு 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 உன்னிடத்துல பக்தி ஏற்பட்டு உன்னுடைய திவ்ய தரிசனம் இருக்க, உன்னை வேணுகோபாலனாக பார்த்தாலும் சரி, காளிகநர்த்தனாக பார்த்தாலும் சரி, உன்னுடைய ஊஞ்சல் சேவையா ஆடி ஆடி நாங்க தரிசனம் பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் எங்களுடைய மனசானது பக்தி பாவத்துல கேள்வி ஞானத்தால உன்னையே பிடிச்சுக்கிறதே. சத்திய பிரேரயத்தே மதிம் மதயத்தே ரோமஞ்சயத்யங்கம். அப்ப பக்திக்கு முதல் படின்னு இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்கணும்னு ஆரம்பிச்ச பட்டத்திரி ஸ்லோகத்தை எப்படி தொடர்றார் அப்படின்ற ஒரு வைபவங்களை நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான சுந்தரராஜ பெருமாள், சுந்தரவல்லி தாயார் சமேத தாமோதர பெருமாளிடத்துல உத்தரவு வாங்கிண்டு அடுத்த பகுதியில மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்போம்.